அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. பார்க்கலாம். நம்மள மீறி நம்ம வீட்லயும் சரி இந்த ஆபீஸ்லயும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டேன். கண்டிப்பா வர விட மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஆனா அன்னைக்கு மாமா திரு கிட்ட கோபப்பட்டு பேசுனாங்க, என்னைக்கும் இல்லாம. அதுக்கு காரணம் ஓகே ஓகே, அப்பனா நல்லா புரியுது. மாமாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் இந்த மாதிரி பேசுறாங்க. சரி ஓகே, இனி பாத்துக்கலாம். ஹாய் ஜீவா, என்ன இன்னும் கோபமா இருக்கியா? ஐயா இல்லையே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். வாரியா கூட ஆடுறியா? இந்நேரம் நீ மட்டும் வரல, மாமா கிட்ட எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன். ஏய் என்ன என்ன பாக்குற? இங்க பாரு, ரொம்ப பேசாத. ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்த, அது நம்மளால ஏதோ பாழாயிடுச்சே. சரி ஓகே, நம்ம மேலதான் தப்பு, சாரி சொல்லிடலான்னு வந்தேன். என்னமோ உனக்கு தான் பேச தெரியும், பேசாத. அதான் நீ வந்து நல்லா பேசுனியே, இப்போ எதுக்கு வந்த? காது கேக்கலையா? சாரி சொல்லலான்னு வந்தேன். ஓ சாரியா, நீயே வச்சுக்கோ. கிளம்புறியா? கம்பெனி சைன் எல்லாம் முடிஞ்சதா? அது முடிஞ்சதுன்னா கிளம்பு. ஏய் என்னடா, நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப பேசுற. உன்கிட்ட எல்லாம் சாரி கேட்க வந்தேன் பாரு. உனக்கெல்லாம் சென்ஸ் இல்லையான்னு கேட்டதுக்கு அப்புறமும் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? என்னமோ உனக்கு தான் கோபப்பட தெரியற மாதிரி பேசாத. இங்க பாரு ஜோ, தப்பு பண்ணிட்டு நியாயப்படுத்தி பேசாத. ஆமா ஆமா, நீங்க என்ன பேசுனீங்கன்னே தெரியாம உள்ள வந்து பேசுனது தப்புதான். போடா. ஆத்திரத்துல அறிவு இழப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது உன் விஷயத்துல கரெக்டா இருக்கு. பாரு, ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டு இருந்தா அதை நான் பேசக்குள்ள வந்துட்டேன். அந்த பேச்சு பாதிலே நின்றுச்சுன்னு தான் நீ இவ்வளவு கோபப்பட்ட. ஆனா நீ படுற கோபத்தை நிப்பாட்டிட்டு பொறுமையா யோசி, இல்ல உங்க மாமா கிட்ட பொறுமையா பேசு. இந்த பேச்சுக்கான முடிவு கிடைக்கும். இப்படி ஆத்திரப்பட்டுட்டு உட்கார்ந்து இருந்த கடைசி வரைக்கும் நீ இப்படியே உட்கார்ந்துட்டு தான் இருப்ப. இங்க பாரு, பேசாதடா. நான் ஒன்னும் உங்ககிட்ட பேச வரல. என்னால யாரும் கஷ்டமும் படக்கூடாது, நஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைப்பேன். அதுக்காக தான் நீ பேசின பேச்சையும் மீறி உன்கிட்ட பேச வந்தது. இனி ஒரு வார்த்தை பேசாத, அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஜோ, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசிட்டு. ஆத்திரப்பட்டா உன்னால எதுவுமே யோசிக்க முடியாது. ஆத்திரத்தை குறைச்சிட்டு யோசித்து பாரு. நீ சென்சிலியான்னு கேட்டு உன்கிட்ட பேச வந்தேனா, அது என்னால உன் விஷயம் பாழாயிடுச்சேங்கிறதுக்காக தான். என்னால யாரும் கஷ்டமும் படக்கூடாது, நஷ்டமும் படக்கூடாது. வீட்டு விஷயம் அதுவும் ரொம்ப கோபப்பட்டுட்டேனோ. தப்புதான் தப்புதான். நம்ம என்ன பேசிட்டு இருக்கோங்கிறத தெரியாம உள்ள வந்த ஜோ மேல கோபப்பட்டது தப்புதான். திட்டினதும் தப்புதான். நான் திட்டின பிறகும் அவ மேல தப்பே இல்லைனாலும் தப்புன்னு நினைச்சிட்டு என்கிட்ட வந்து சாரி கேக்குறாள. ஏய் ஜீவா, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? உண்மைதான், ஆத்திரத்துல புத்தி இழந்துடுறோம்ல. ஜோ சாரி. இப்ப நீ போயிட்ட, அடுத்து உன்னை பார்க்கும்போது கண்டிப்பா மனசார சாரி கேக்குறேன். ஜோ சொன்ன மாதிரி நிதானமா யோசிச்சா சரி ஓகே. ஃபர்ஸ்ட் மாமாவோட காலை ட்ரேஸ் பண்ணலாம். மாமா யார்கிட்ட என்னென்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலேவும் நம்மளோட கேள்விக்கு பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். அம்மாவோட கால சரி ஓகே, பாத்துக்கலாம். மதி, ஓகேவா? வாசுகியை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். சுபா, நம்ம வாங்கிட்டு வந்தது வாசுகிக்கு பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும். சரி சரி, ஓகே ஓகே, கூப்பிடு. நம்ம ஆட்டுக்கு வாசுகி கிட்ட எதுவுமே சொல்லாம கடைக்கு போயாச்சு. என்னடா நாம மட்டும் பேசல, எதுவுமே சொல்லல நினைப்பா. ஆமா மதி, சும்மா வாழ்த்து சொன்னா நல்லா இருக்குமா? வாசுகிக்கு பிடிச்சதா வாங்க வேண்டாம். ஆமா ஆமா, சரி இரு, வாசுகியை கூப்பிடலாம். வாசுகி, ஏ வாசுகி. சுபா, மதி, வாசுகி சொல்லவே இல்ல பாத்தியா? எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டேல, அதானே கேளுடி. எல்லா விஷயத்தையும் நம்ம எப்பவுமே ஷேர் பண்ணிக்குவோம். இவ என்னன்னா 38 நாள் ஆச்சா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம. என்னடி சஸ்பென்ஸா? இல்ல மதி, அது ஏதோ எங்களை ஏமாத்திட்ட. இல்ல இல்ல சுபா, நான் வந்து ஏய் ஓகே ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. எங்களுக்கு உண்டான மேட்ரேவும் நம்ம வீட்டுக்கு இன்னொரு குழந்தை வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாசுகி. சுபா, ஆமா ஆமா, அம்மா என்கிட்ட வந்து சொன்னதும் ஐயோ அந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. உடனே மதிய கூட்டிட்டு போய் வாசுகி உனக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் முத என்னன்னா கண்ணாடி வளையல், கைக்கு நிறைய கலர் கலரா வாங்கிட்டு வந்துட்டோம். சுபா, அது வந்து உனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் இந்த டைம்ல வளையல் தான் நிறைய போடுவாங்க. கேட்கலாம், என்னடி லூஸ் மாதிரி இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்க, அதுங்களும் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஆமா ஆமா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. மாசமா இருக்கும்போது வளையல் நிறைய போட்டுக்கிட்டா அந்த வளையல் சத்தத்தை குழந்தை கேட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால உனக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப பிடிக்குமா? நீயும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம வீட்டு குழந்தையும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் உனக்கு வளையல் நிறைய வாங்கியிருக்கோம். வாசுகி, வளையல் மட்டும் இல்ல, உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் சாப்பிடறது முதற்கண்டு. உட்காரு பார்க்கலாம். சுபா, மதி, நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்ல.
சந்தோஷமா இருக்கு சுபா. நாங்க எவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? நானும் மதியம் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். அஸ்வினி மட்டும் இப்படி ஒரு நல்ல செய்தியை சொன்னா உனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் ரெண்டு பேரும் அடிக்கடி இதைத்தான் பேசுவோம். இனி பாரு, டெய்லி உனக்கு கவனிக்கிற கவனிப்புல எனக்கு குழந்தை பிறந்ததும் குழந்தையே வந்து பேசுவான். என்ன பார்த்தது நீ இல்லமா சுபாமாவும் மரியம்மாவும் தானே. சுபா கண்டிப்பா சொல்லுவாங்க. உங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல வேணியவும் சேர்த்து என்ன இந்த மூணு அம்மா தான் பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வச்சிட மாட்டோம் நாங்க. சுபா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நாம இப்படி ஒரு விஷயம் சொல்லும் போது நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இப்படி பேசும்போது சுபா என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சுபா. ஆனா கண்டிப்பா எந்த ஒரு விதத்திலயும் உன் மனசு எப்பவும் கஷ்டப்பட கூடாது. எனக்கு அடுத்து உனக்கு கல்யாணம்னா அது ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு முன்ன உனக்கு கல்யாணம் போதுதான் என் மனசு ஒரு மாதிரி உறுத்துச்சு. ஆனா இதெல்லாம் கடவுள் கொடுக்கறது சுபா. உனக்கு சீக்கிரம் இந்த விஷயம் நடக்கும். கண்டிப்பா நடக்கும் சுபா. ஏய் வாசுகி என்ன யோசிக்கிற? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல சுபா. சரி நாங்க வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் பாரு. ஐயோ நிறுத்தியா? நான் சொல்றத மட்டும் நீ செய். முடியாதுடா, செய்ய முடியாது. என்ன பண்ணுவ? ஓ செய்ய முடியாதா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல. இரு இரு இப்பவே நான் யாருன்னு காமிக்கிறேன். இங்க பாரு. இல்ல இல்ல நீ போனை கட் பண்ணு. நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றத நீ தன்ன போல செய்வ. இல்லடா வேண்டாம் வேண்டாம். சொல்ல என்ன பண்ணணும்? இல்லையா? இல்ல இல்ல உனக்கு என் மேல உள்ள பயம் போச்சு. நீ போனை கட் பண்ணு. நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீ தன்ன போல செய்வ. ஏய் சொல்றா என்ன பண்ணணும்னு சொல்லி தொலை. பேச்சு மாற மாட்டியே. சொல்லு செய்யறேன். நான் என்ன சொல்ல போறேன்? உன் குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு தான் சொல்ல போறேன். உன் மருமக மாசமாயிட்டான்னு குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களாமே, பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கீங்களாமே. ஏய் உனக்கு எப்படிடா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியறதா இப்ப மேட்ரு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதான் மேட்ரு. ஏய் என்னடா சொல்ற? சந்தோஷப்படக்கூடாது. இப்ப நீ அங்க போய் பேசுற பேச்சுல உன் மகன் ரெண்டு பேர்ல, அதாவது சக்தி இல்ல திரு, ஒருத்தன் மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்கணும். இது நீ பெத்ததா இல்ல வைரம் பெத்ததான்னு முடிவு பண்ணிக்கோ. இல்ல 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 எனக்கு என் ரெண்டு பிள்ளைகளும் ஒண்ணுதான். உனக்கு ஒண்ணுதாயா? அதான் ஒண்ணு இல்லாம ஆக்குறதுக்கு தானே நான் இருக்கேன். இல்லடா இதெல்லாம் நீ என்னால இன்னைக்கு திரு கிட்ட பிரச்சனை பண்ணுன்னு சொன்னதும் பண்ணல. இப்ப என்ன கசக்குதா? இப்ப மட்டும் நீ போய் நான் சொன்ன மாதிரி செய்யல. இல்ல இல்ல நான் என்ன பண்ணுவேங்கிறத உன்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். ஏய் வேண்டாம் வேணாண்டா, நான் போய் பிரச்சனை பண்றேன். அது முகத்தை இப்படி வச்சுக்காதையா, சீரியஸா வச்சுட்டு போ. நீ கோபமா பேசுறதுல உன் வீடே ஒரு அதிரணும். ஓகே நான் அதை லைவா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். போ. போறேன். திரும்ப சொல்லிட்டு நான் லைவா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஏதாவது சொதப்புன இங்க நீ. இல்ல இல்ல பேசுறேன், நான் பேசுறேன். காலை கட் பண்ண. போ. எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் அதை கெடுக்க சொல்றானே. ஆனா நம்ம பேசலனா இல்ல இல்ல வேற வழி இல்ல. இன்னைக்கு திருக்கிட்ட பேசும்போது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்ப நான் பேசுறதும் கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இதான பெரிய பிரச்சனை. கடவுளே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அவன் சொன்ன மாதிரி நான் பேசுறேன். ஆனா பிரச்சனை பெருசா வந்துடக்கூடாது. வந்துடக்கூடாது. ஏ சுபா அந்த கனி பரவாயில்ல, கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அசத்திட்ட. அனி எதிர்பார்க்கல. நீ திரு எல்லாமே பிடிச்சிருக்கா? என்ன நீ பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டீங்க. பிடிக்கிறதா முக்கியம். இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆமா மதி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுபா எனக்கு கண்ணாடி வளையல் பிடிக்கும்னு எனக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல சுபா. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸா? என்ன தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்க? டி பாத்தியா இவள? அதானே சுபா, தேங்க்ஸ் சொல்லி நம்மள அடுத்தவங்கள ஆக்கிடுவான்னு நினைச்சிட்டா. அப்படிலாம் இல்ல. என்னென்ன தேங்க்ஸ்? சரி ஓகே ஓகே தேங்க்ஸ் திரும்ப வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. தேங்க்ஸுக்கு பதிலா எங்களுக்கு சீக்கிரம் குழந்தைய பெத்த கையில கூட அது போதும். சீக்கிரம்லாம் முடியாது, 10 மாசம் டைம் கொடு, அதுக்குள்ள கொடுத்துறேன். ஓகே ஓகே நான் வெயிட் பண்றேன். அனி வாழ்த்துக்கள் அனி. தேங்க்ஸ் சக்தி. கால் பண்ணி சொன்னதும் அவ்வளவு சந்தோஷம். அனி நம்ம வீட்டுல ஆதவன் இருக்கான், அதனால எனக்கு கண்டிப்பா பாப்பா தான் வேணும். ஏய் திரு உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகேடா. இங்க பாரு திரு,
நாங்க பாப்பா தான் எதிர்பார்க்கறோம். பாப்பா பிறந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பெருசா ட்ரீட் வைக்கணும். ரொம்ப பெருசா தானே, வச்சிடலாம். டேய் ஐஸ் சொல்லல, ட்ரீட் சொன்னேன். ஆமா சுபா, கொஞ்சம் தெளிவாவே சொல்லு. இல்லாட்டி பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி தலையில வச்சிர போறாங்க. கண்டிப்பா மதி செஞ்சாலும் செய்வாங்க. அந்த கனி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்க பத்தியா, சூப்பர்மா. ஆமா ஆமா, பிறந்ததுல இருந்து உங்க கூட தானே இருக்கேன். உங்க புத்தி எனக்கு தெரியாதா என்ன? பிள்ளைங்க சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுகளை போய் கஷ்டப்படுத்த போறேன்னு வேற வழியில இப்ப மட்டும் நம்ம இதை செய்யல, அப்புறம் இதுக்கு மேல பெரிய பிரச்சனை வரும். அதனால மனச கல்லாக்கிட்டு பேசுவோம். வேற என்ன பண்ண? ஆரம்பிக்கலாம். டேய் என்னங்கடா, என்ன சிரிப்பு? ரத்னப்பா அது ஒண்ணு இல்ல, நம்ம வீட்டுக்கு பாப்பா வர போறால, அததான் பேசிட்டு இருக்கோம். அத பத்தி பேசி நீ என்னடா பண்ண போற? ரத்னப்பா இல்ல, நீ பேசி என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். இல்ல ரத்னப்பா, சும்மா நாங்க எல்லாம். ரத்னமாமா அது ஒண்ணு இல்ல, வாசுக்கு சும்மா வாழ்த்துக்கள் சொல்லி அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து. அம்மாடி நீ கொஞ்சம் பேசாம இரு, என் பையங்க கிட்ட பேசிக்கிறேன். அப்பாக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பேசுறாங்க? அன்னைக்கு பேசுன மாதிரியே மாமா பேசுறாங்க, என்னவா இருக்கும்? சக்தி என்னடா பாத்துட்டு இருக்க? இப்ப நீங்க நின்னு பேசி என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். இல்ல ரத்னப்பா, நான் அன்னைக்கு உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு போனா, மறந்துட்டியா? ரத்னமாமா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சொல்ல போனா உங்களுக்கு அடுத்துதான் தீர்வுக்கும் வாசுக்கும் கல்யாணம். இப்ப அவங்க இந்த நிலைமையில வந்திருக்காங்கன்னா சந்தோஷப்படுறீங்க, சரி ஓகே. ஆனா உங்களுக்கு நீ என்ன பாத்தீங்க? இல்ல ரத்னப்பா இப்படி பேசவே மாட்டாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பேசுறாங்க? ரத்னமாமா நீங்க இப்படி பேசுறீங்களா? இல்ல இது என்னால நம்ப முடியாது. நாங்க எல்லாரும் தான் உங்களுக்கு குழந்தைங்கன்னு பேசுவீங்க, ஆனா குழந்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து. இல்ல மாமா, கண்டிப்பா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்க. என்னடா ஆளாளுக்கு முழிக்கிறீங்க? ரத்னப்பா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? என்னடா என்னையே எதிர்த்து பேசுறியா? இல்லப்பா, வர வர நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். வீட்டுல யாரும் சரி கிடையாது. இஷ்டத்துக்கு பேச சிரிக்க வேலை ஒழுங்கா பாக்குறது இல்ல. நீங்க 3 பேரும் வீட்டு வேலை எதுவுமே பாக்குறது இல்ல. சுபா நீ எல்லாம் பேச்சு மட்டும்தான். ரொம்ப சௌரியமா போச்சு. இதுக்குதான் உங்க அம்மா என் தங்கச்சிக்காரி இந்த வீட்லயே மருமகளாக்கணும்னு அவ்வளவு தூரம் பேசி வச்சு இங்க வீட்டுக்கு மருமகளாவே ஆக்கிட்டா. இப்படியே சொகசா இருந்துட்டு போலாம்ல. இல்ல என்ன பிரச்சனை ரத்னப்பாக்கு? மாமா நீங்க அப்படி பேசுறீங்க. ஏய் சுபா எதுவும் நினைக்காத. ரத்னப்பா இப்படி பேசுற ஆள் கிடையாது. ஆனா பேசுறாங்களே தீரோ. இல்ல சுபா, ஏதாவது டென்ஷன்ல இருக்கும். அசுகி நாள மனசுல எதுவுமே நினைக்கல. எனக்கு குழந்தை உண்டானது எனக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பா நான் துளி கூட பொறாமையும் படல, நமக்கு இல்ல ஏன் வருத்தமும் படல. உனக்கு குழந்தை பிறக்க போறது எனக்கே பிறக்க போற மாதிரி அந்த அளவுக்கு நான் உணர்வு பூர்வமா சந்தோஷம் தான் படுறேன். அம்மா பேசுற மாதிரிலாம். ஏய் சுபா என்ன நீ இப்படி பேசுற? நான் வந்து சுபா அங்க என்ன? இல்ல ஒண்ணு இல்ல மாமா. அப்பா அத்தை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாங்களோ இல்ல என்ன பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா சுபா என் பொண்டாட்டி, பழசெல்லாம் பேசாதீங்கப்பா. என்னடோ உன் பொண்டாட்டிக்காக அப்பனையே எதிர்த்து பேசுறியா? எதிர்த்து பேசலப்பா, நீங்க சுபா கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க. சக்தி என்ன தைரியத்துல இப்படி பேசிட்டு இருக்க? டேய் சக்தி பொறுமையாயிரா. சக்தி பொறுமையாயிரு. ரத்ன மாமா கண்டிப்பா ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசுறாங்க. டென்ஷன் இருக்கலாம், அதுக்காக சுபாவை கஷ்டப்படுத்தலாமா? ரத்னப்பா அப்புறம் குழந்தைய பத்தி பேசுறீங்க. எங்களுக்கு ஒண்ணு இப்ப குழந்தை அவசரம் கிடையாது. யாரோட அவசரத்துக்காகவும் குழந்தைய பெத்துக்கவும் முடியாது. எங்களுக்கு எப்ப தோணுதோ எப்போ பிடிக்குதோ அப்பதான் நாங்க குழந்தைய பெத்துக்க முடியும். இனிமே இந்த குழந்தைய பத்தி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. சக்தி என்ன பேசுற? டேய் சக்தி ப்ளீஸ் பா பேசாதீங்க. சுபா கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. போதும், அவளை மனசளவுல எல்லாரும் கஷ்டப்படுத்துறது போதும். என் பொண்டாட்டி அவளை பேசவங்க யாருக்கும் உரிமை இல்ல. சக்தி டேய் வீட்டுல பெரியவன் நான் எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் பேசதான் செய்வேன். இதுக்கு பேசுறது என்னடா பழக்கம்? மனசளவுல எல்லாரும் கஷ்டப்படுத்துறது போதும். என் பொண்டாட்டி அவளை பேசவங்க யாருக்கும் உரிமை இல்ல. சக்தி டேய் வீட்டுல பெரியவன் நான் எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் பேசதான் செய்வேன். இதுக்கு பேசுறது என்னடா பழக்கம்? என்னங்க ஆச்சு? அண்ணே என்னண்ணே? சுபா நீ ஏமா அழுகுற? என்னதான் ஆச்சு? எதுக்கு ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே மரகதம் உன் புள்ளைய பாரு. உன் புள்ளைய பாரா? அண்ணே எப்போ இப்படி பேசாத நீ. என்னங்க என்ன பேசுறீங்க? பெரியவங்க ஒண்ணு பேசினா அது சரின்னு கேட்கணும். ஆனா ஓ மக அப்பா சுபா எதுவுமே பேசல. அதான் நீ பேசுறியடா. என் பொண்டாட்டி நீ பேசும்போது இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லாமலையா பேசுவ? என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு தெரியுமேங்க. வேண்டாங்க, இதுக்கு மேல ஏதோ பேசாதீங்க. சக்தி டேய் வைஷமா சுபாவ போய் குழந்தை குடுக்கறதுல கடவுளோட வரம். உங்களுக்கு இன்னும் அந்த வரம் கடவுள் கொடுக்கல. அதுக்கு நாங்க என்ன பண்ணட்டும்? அடுத்தவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா அப்பா வேவோம். ஏன் அப்படி பேசுறா? இல்ல ஏன் இப்படிலாம் பேச மாட்டா? மச்சான் நீங்க இப்படி பேசுறீங்களா? இல்ல உங்க குணம் இது கிடையாது. என்ன மச்சான் என்ன ஆச்சு? சாலா கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. ஆளாளுக்கு பேசி என்ன டென்ஷன் படுத்துறீங்க. இங்க பாருங்க, நான் கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி வீட்டுல எல்லாரும் பேசி சிரிக்கிறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. மாமா இந்த மாதிரி
பேசுறது பிடிக்கலையா இல்ல என்னைய பிடிக்கலையா? இங்க பாருமா, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. முதல்ல நீ இந்த வீட்டு மருமகளா நடந்துக்கோ. அண்ணே என்னென்ன இப்படி பேசுற? நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவியானே? எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்காங்க, ஒரே மாதிரியா பேசிட்டு இருக்க. ஓ, அதுக்காக என் பொண்ணை மட்டும் பேசுவீங்களா? அப்பா மாமா வேண்டாம் மாமா, நீங்களும் இப்படி பேசாதீங்க. என்ன தேரு பேசாதங்கிற? நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா தான் இருந்தேன், இதுவும் பேசக்கூடாது கேட்க கூடாதுன்னு. ஆனா என் பொண்ணை மட்டும் இப்படி பேசும்போது நான் ஏன் பேசாம இருக்கணும்? ரகவ் வேண்டாம் ரகவ், ஒரு ஏதோ ஒரு டென்ஷன்ல. ஐஷோ, அவர் டென்ஷன்ல பேசுவாரு, நான் மட்டும் என் பொண்ணுன்னு பார்க்காம அமைதியா இருக்கணுமா? அப்பா வேண்டாப்பா, அம்மா என்னதானே பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம். அப்படியெல்லாம் பேச முடியாது. யாரும் ஒரு வார்த்தை என் பொண்டாட்டிய பேசக்கூடாது. ஏய் சக்தி வேணாண்டா. பாத்தியா வைஷோ, பாத்தியா இப்படி பேசுறான் பாரு. நம்ம பிள்ளைன்னு சொல்லி சொல்லி எல்லாரையும் சொல்லி ஆள் ஆளுக்கு ரெக்க முளைச்சிருச்சு. அதுக்கு தனியா பறக்கறதுக்கு நம்மள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லங்க அது வேண்டாம், இதோட பேச்ச விடுங்க. இவன் இப்படி பேசுவான பேச்ச விடணுமா? இப்படி என்ன எதிர்த்து பேசிட்டு இங்க ஏன் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? அண்ணே யோ சக்தி மாப்பிள, இவ்வளவு பேச்சு வாங்கி இந்த வீட்ல இருக்கணுமா? வேண்டாயா வேண்டாம். உங்க அப்பாவுக்கு புத்தி கெட்டு போச்சு, அதனாலதான் என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம இப்படி பேசிக்கிட்டு திரியறாரு. இதுக்கு மேலே நீங்க இங்க இருந்தீங்க, உங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை கிடையாது. உண்மையிலே மான ரோசத்தோட வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க இங்க இருந்து போகலாம். சுபா கிளம்புமா. ஏ மரகதம், உன் அண்ணன் தான் முக்கியம்னா நீ இங்கே இருந்துக்கோ. இல்ல புருஷன் புள்ள வேணும்னா எங்க கூட வா. என்ன பண்ண போற? நான் என் அண்ணனை விட்டுட்டு, என் அண்ணன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியா போகும். யாரும் கோபப்படாதீங்க படாதீங்க. அதானே, நீ இப்படிதானே பேசுவ. உன் அண்ணன் என்ன பேசினாலும் உன் அண்ணனை விட்டு கொடுப்பியா? சுபா நீ வாமா. சக்தி, என் பொண்டாட்டிக்கு மதிப்பில்லாத வீட்டுல நான் இதுக்கு மாமா இருக்கணும், நான் வாரேன் அப்படி சொல்றா மாப்பிள. ஏ சக்தி என்னடா பேசுற? திரு நீயே யோசி. நீ யாராவது இப்படி பேசுனா நீ இப்படிதான் அமைதியா இருப்பியா? அதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டு கண்ணாடி அழகா இருக்கிற வரைக்கும் தான் முகம் பார்க்க முடியும். உடைஞ்சிருச்சா அவ்வளவுதான். நீ யாரோட முகத்தையும் யாரும் பார்க்க முடியாது, நீ பார்க்கவும் வேண்டாம். சக்தி வேண்டாயா, அவசரப்பட்டு பேசாத. என்னாலலாம் பொறுமையா இருக்க முடியாது அத்தை. நீங்க கூட வரணும்னா வாங்க, இல்லாட்டி இருங்க, நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறேன். சாலாமா நீங்க கூட வரீங்களா இல்ல இங்கே இருக்கீங்களா? சக்தி சொல்லுங்கம்மா, என் கூட வரீங்களா இல்ல இங்கே இருக்க போறீங்களா? சக்தி வேணாண்டா, அப்படி பேசாதடா. இது நம்ம குடும்பம்டா. மா சாலா நிறுத்தமா. நம்ம குடும்பம் எல்லாத்துக்கும் பொறுத்து போக முடியாது. ஜீவா, ஏய் ஜீவா எங்க இருக்க? உன் தங்கச்சியை பேசின வீட்டுல இனி ஒரு நிமிஷம் யாரும் இருக்க வேண்டாம்டா. வாடா இங்க இருந்து போலாம். போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க. யாரும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. ஜீவா டேய் மகனே. அப்பா போதும்பா, இதுக்கு மேல பேசாதீங்க. ஜீவா பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. அப்பா அப்பா பேசாதீங்கப்பா. சக்தி அறிவு இருக்காடா? என்னடா பேசுற? இது நம்ம வீடுடா. நம்ம குடும்பத்தை விட்டுட்டு எங்கடா போவ? சுபா சுபா அழுகை நிப்பாட்டு சுபா. நம்ம வீடு சுபா, இது நம்ம வீடு, நம்ம வீடு. யாரும் இங்க இருந்து போக கூடாது, போகவே கூடாது. டேய் பைத்தியம், என்னடா தனியா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க? சக்தி சக்தி நீ பேசுன தப்பு சக்தி, இப்படி பேசக்கூடாது. சக்தி சக்தி தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணிட்டேனா நானா? ஆமா ஆமா. அப்பா அப்பா நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. இப்படி பேசி இருக்க கூடாதுப்பா, நீங்க பேசி இருக்கவே கூடாதுப்பா. ஐய என்னாச்சு இவனுக்கு? டே ஜீவா, ஏய் இங்க பாரு. ஏ ஜீவா, அது சக்தி. ஏய் என்னடாச்சு? சக்தி சக்தி நீ போகல, எங்கேயும் போகாதடா. இது நம்ம வீடு, நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் எங்கடா போறேன்? டேய் பதற்றத்தை குறடா. அட்டாக்கு கிண்டு வந்துற போது. அட்டாக்கா? இங்க பாரு, வீட்டுல எல்லாம் என்னடா? அது 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 ரத்ன மாமாக்கு ஒரு கால் வந்து மிரட்டி. கால் வந்து மிரட்டியா? என்னடா சொல்ற? அது 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 சக்தி சக்தி நான் வந்து என்னடா? ஐய ரொம்ப குழம்பி போயிருக்க. உடம்புக்கு எதுவும் முடியலையாடா? ஜீவா இங்க பாரு. இல்ல சக்தி, அது வந்து என்னடா இப்படி புலம்புற? இரு நான் அப்பா அம்மா எல்லாத்தையும் கூப்பிடுறேன். இல்ல வேணாண்டா, தூங்கிட்டு அப்படியே கனவு. தூங்கி கனவா? கருக்கு பிடிச்சவனாடா நீ? நான் வரும்போது வாசுகி சுபா எல்லாரும் நின்னு பேசிட்டு இருந்தாங்க, நீ கூட நின்னு பேசிட்டு இருந்தியா? அது என்னடாச்சு? எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், நீ தான் கண்டுக்காம உள்ள வந்துட்ட. கண்டுக்காமலடா பார்த்தேன், ஆனா ஒரு யோசனையில. சரி என்ன ஆச்சு? ரத்னமாமா வந்து பேசினாங்களா? ஆமாண்டா. ஆமாவா? என்னடா டேய் நீ எதுவும் ஏன்டா பதற?
வீட்ல எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். டேய் மதியம் நீயும் சுபாவும் வாசுகிக்கு கிஃப்ட பாத்தியா? ஐயோ வாசுகி அண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்க்க நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா, ஒரு உற்சாகமா இருந்தது. சொல்ல போனா வீட்ல எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன இதை நம்ம சரத்துக்கும் நம்ம சிந்துவுக்கும் இன்னும் சொல்லல. இந்த ஊருக்கு போய் இந்நேரம் ரீச் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன்டா. அவ கால் பண்ணது சொல்லணும். சரத்துக்கு இந்நேரம் தீர்வு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு நேரம் எல்லாரும் சந்தோஷமா என்னடா ஆச்சு? எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதுல உன்னை கூப்பிட்டோம், நீ வரவே இல்ல. அதான் ரூம்க்கு வந்தா இப்படி பயந்து அலறி போய் எந்திரிச்சிட்டு இருக்க. டா ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? வா முனியசாமி கோயில போய் திண்ணீர் போடலாமா? ஏய் நீ வேற ஏன்டா? ஐயோ ஒரு நிமிஷத்துல நொந்துட்டேன்டா. நான் கண்டதுல மட்டும் நிஜமா இருந்திருந்தா இல்ல நிஜமா என்னைக்கும் ஆகக்கூடாது. மாமாக்கு ஏதாவது கால் வந்து யாராவது மிரட்டுவாங்களான்னு யோசிச்சேன். ஆனா யோசிச்சது கண்ணசந்த நேரத்துல இப்படி ஒரு கனவா வரும்னு எதிர்பார்க்கல. என்னடா என்ன வாய்க்குள்ளே புலம்புற? இல்ல ஒண்ணு இல்லடா. இரு ஒரு நிமிஷம், நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். ஓகேடா.